Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் chicken pakoda. இது எப்படி செய்யலாம்ங்கறத இப்ப பாப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துக்கிறது வந்து எலும்பில்லாத சிக்கன் கறி தான். இது ஒரு 1/2 kg எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு, கடலை மாவு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் கழுவிட்டு நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். எலுமிச்சப்பழம், கருவேப்பிலை லாஸ்ட் டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கேன். ஜீரகம், சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம சிக்கன் பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஏற்கனவே கழுவி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸ் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை மூடிட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்ச சிக்கனை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம், சோம்பு வந்து முழுசாவே ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா உள்ளங்கையில் வச்சு லேசாக தேய்ச்சி சேர்த்துக்கோங்க, வாசம் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதோட பச்சை மிளகா சேர்த்தா அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா நறுக்கினாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பல்லாரியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கடலை மாவு வந்து 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நாம் எடுத்துருக்கிற 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 1/2 கப்பு வரைக்கும் வந்து போதுமானதாக இருக்கும். அதை தாண்டி அதிகமாக சேர்க்காதீங்க. அப்புறம் இது சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்காது, வெஜ் பக்கோடா மாதிரி ஆயிரும். அதனால ஜாஸ்தி சேர்க்காதீங்க. இப்போ வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலையை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம், லேசான ஒரு கரகரப்புக்காக தான் சேர்க்குறோம், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ வந்து ஒரு புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் போல் லெமன் ஜூஸை வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க, ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு இந்த சிக்கன் பக்கோடாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கையால் நல்லா மசிச்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள உப்பு, புளிப்பு, காரம், அதாவது மிளகாத்தூள், உப்பெல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி நின்றும். நல்லா இழுத்து பிசைஞ்சாதான் சிக்கனில் எல்லா இடத்துலையும் நல்லா போய் பரவி நிற்கும். சில நேரத்துக்கு வந்து சிக்கனில் வந்து ஏதாவது ஒரு பக்கத்துலேயே மிளகாத்தூள், உப்பும் போய் நின்றும். அதனால் நல்லா இழுத்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கை விரலால் நல்லா மசிச்சு பிசைஞ்சு விடுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும், நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எல்லா மசாலா பொருளுமே நம்ம அரைச்சி வச்ச சிக்கனோட நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துருச்சு. நம்ம போட்ட அந்த வெங்காயம், அந்த கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இலை உள்பட எல்லாம் பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிடுச்சு. நல்லா இந்த பார்க்குறதுக்கே உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரியே கையில் கூட ஒட்டாமல் வரும். ஒட்டாத பதத்தில், நல்ல கரெக்டான பதத்தில் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சோன்னா தான் நம்மளுடைய பக்கோடா வந்து பொரிக்கிறதுக்கு நல்லா கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நம்மளுடைய சிக்கன் பக்கோடா பொரிக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. அது தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கன் மசாலா வந்து கிள்ளி போடுங்க. அதாவது நம்ம வெஜ் பக்கோடாலாம் எப்படி வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக போடுவோமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் உதிராக போடுங்க. ரொம்ப உதிரா இல்லாமல் கொஞ்சம் கிள்ளி சின்ன பீஸாக பிச்சு போடுற மாதிரி போடுங்க. அப்படி போட்டால் தான் நம்மளுடைய சிக்கன் பக்கோடா வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொதுவாக வந்து சில பேர் வந்து சிக்கன் பக்கோடானா இந்த மாதிரி செய்யாமல் சிக்கன் பீசஸாகவே முழுசாகவே சிக்கன் பீசஸாகவே கட் பண்ணி போட்டு அதில் இந்த மாதிரி கடலை மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்து இந்த மாதிரியும் கூட பொரிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் வந்து கோட்டிங் மட்டும் கடலை மாவு இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது வந்து சிக்கன் சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலாக அது சிக்கன் 60 மாதிரி கூட இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறதால ஒரிஜினலாக அந்த வெஜ் பக்கோடா எப்படி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். அதே சமயம் சிக்கன் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இதை நீங்கள் ஒரு வெஜிடேரியன் ஆட்கள் முன்னாடி போய் காமிச்சா கூட இது வந்து வெஜ் பக்கோடான்னு கூட நினைப்பாங்க. பார்க்கும்போது அது வெஜ் பக்கோடா மாதிரியே இருக்கும், சிக்கன் பக்கோடா மாதிரியே தெரியாது. லுக் வைஸ் பார்க்கும்போது வெஜ் பக்கோடா மாதிரி இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது சிக்கன் டேஸ்ட்டும் இருக்கும், அதோட வெஜ் பக்கோடா டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் டீ டைமுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாம் போட்ட சிக்கன் பக்கோடா வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக ஆகிறதாண்டியும் நல்லா பொரிய விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கருத்து போயிடும், அப்புறம் உள்ளெல்லாம் நல்லா வேகாது. நம்ம ஃபஸ்ட்டு இடு போடும்போது வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் ஹீட்டாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த சிக்கன் வந்து முதல்ல வந்து கிள்ளி போடும்போது அந்த ஃபஸ்ட்டு 2 பீஸ் வந்து முதல்ல நல்லா செவந்துரும் இல்லையா. நான் காமிக்கிற பாருங்கள், இந்த 2 பீஸும் முதல்ல வந்து நல்லா செவந்து வெந்துருச்சு. அதனால் அந்த 2 பீஸ் மட்டும் நான் முதல்ல எடுத்து வச்சிடுறேன். மீதி பீசஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கலர் வரணும், அதனால் அது நல்லா பொன்னிறமாக ஆகிறதாண்டியும் நம்ம நல்லா வேக விடுவோம். இப்போ நாம் முதல்ல போட்ட இந்த சிக்கன் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இதை பார்க்கும்போதே சிக்கன் பக்கோடா மாதிரியே தெரியல பாருங்கள், வெஜ் பக்கோடா மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு 2வது பேட்ச் சிக்கன் பக்கோடாவும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச சிக்கன் பக்கோடா வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கிள்ளி போடுங்க. சூப்பராக நல்லா பொன்னிறமாக ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு மட்டும் சூப்பராக இருக்காது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேச்சுலர்ஸ் யாராக இருந்தாலுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸ் தான் இது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.